ஹாய் எவ்ரிபடி எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சௌக்கியமா? ஒன்றும் இல்லை, இந்த வெயில் காலம் ரொம்ப அதிகமானதுனால வீட்டில் ரொம்ப அனலா இருக்கும் எல்லாருக்கும். ஸோ குழந்தைங்கள்லாம் நல்லா பத்திரமா பார்த்துக்குங்க. அவங்களுக்கு தேவையான அந்த ஃப்ரூட்ஸ், பழம், குளிர்ச்சியா என்னென்ன கிடைக்குமோ அதெல்லாம் வாங்கி கொடுங்க. உடம்ப நல்லா பார்த்துக்குங்க. சுவர் இருந்தால் தான் சித்திரை வர முடியும். ஸோ எல்லாம் நல்லா இருங்க. வெயிலோட தாக்கத்துலேருந்து கொஞ்சம் ஓரமா தள்ளி நில்லுங்க. நல்லா இருங்க. வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? பாருங்க, ரொம்ப வெயில் அடிக்குது. அதனால் எல்லாமே வந்து ஆ, பத்திரமா இருங்க. மெயினாக குழந்தைங்க, பெரியவங்க எல்லாரையும் வந்து நல்லா சேஃபாக பார்த்துக்குங்க. அவருக்கு தேவையான பழம், ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வாங்கி கொடுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து இந்த வெயிலேருந்து நம்மளை வந்து ஆ, காப்பாற்றுறதுக்கான வழின்னு தான் நான் நினைக்கிறேன். பார்த்துங்க. அதான் இந்த வெயிலெல்லாம் எப்படி தான் நம்ம தாக்க முடியுது ஒன்றும் புரியல. ரொம்ப வெயிலாக இருக்குது. இருந்தாலும் இயற்கை நமக்கு கொடுத்துருக்கிற கொடை. அதனால் பழங்கள் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நல்லா பார்த்துக்குங்க. குழந்தைங்க, பெரியவங்க நல்லா பார்த்துக்குங்க. வெயிலோட தாக்கத்துலேருந்து ஒதுங்கிடுங்க. நிறைய தண்ணி குடிங்க. உடம்பை குளிர்ச்சியாக வச்சுங்க. அதுவும் அடா ரொம்ப மோசமான சூழ்நிலையில் இருக்கிறோம். எங்கே பார்த்தாலும் ஒரே ஹீட்டாக இருக்குது. அதனால் நீங்களும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் நல்லா பார்த்துக்குங்க. ஓகேவா? தெருக்கு தெரு ஒரு மரத்தை நடுங்க. மரம் தான் நம்மளை காப்பாற்றும். மரம் தான் நம்மளுக்கு தேவையான மழை நீரை கொடுக்கும். அதனால் நல்லா மரத்தை நடுங்கோ.